கதைச்சரம் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணன் அவர்களின் குறிஞ்சித்தேன் என்ற நாவலின் 2ஆம் பாகத்தை காணலாம். இந்நாவல் பழங்குடி இனத்தவரை பின்னணியாக கொண்டு எழுதப்பட்ட முதல் நாவலாகும். இந்நாவலில் நம் மனதை நெகிழ வைக்கும் பல சம்பவங்களும் எதிர்பாராத பல திருப்பங்களையும் கொண்டதாகவும் அமைந்துள்ளது. அதிகாரம் 6. கல்லும் கன்னியும். சிற்றப்பனின் வரவேற்பு இப்படி இருக்கும் என்று ரங்கன் கொஞ்சமும் நினைத்திருக்கவில்லை. எப்போதோ அவன் செய்த சிறு செயலை இன்னுமா மறக்கவில்லை அவர். அவன் பணம் காசோடு நல்ல நிலையில் வந்திருப்பதன் பொறாமையோ ஒருவேளை. ரங்கம்மையின் மகிழ்ச்சிதான் கட்டி பிடிக்க முடியவில்லை. அவன் மூட்டையை வீட்டுக்குள் கொண்டு வந்ததுதான் தாமதம். அதை அவிழ்த்து கடை பரப்பி விட்டாள். பளபளக்கும் கண்ணாடி வளையல்கள், பட்டு துணிகள் எல்லாம் அவர்கள் அதற்கு முன் கண்டிராதவை. பட்டு துணியை சற்றென்று குழந்தை மேல் போர்த்து ரங்கம்மை அழகு பார்த்தாள். இதெல்லாம் ஒத்தையில செய்கிறார்களா என்று கேட்டு ரங்கம்மையின் கணவன் இனிய ரொட்டியை பீத்து தின்பதும் குழந்தையின் வாயில் திணிப்பதுமாக அனுபவித்தான். ரங்கன் குமுறி குமைந்தான். இதுவா வரவேற்பு? ஊரார் அனைவரும் சிற்றப்பன் சிற்றம் கண்டு ஒரே பக்கமாக பின்வாங்கிவிட்டனரே. என்ன ரங்கி, அண்ணன் வந்ததற்கு விருந்து சமைக்க வேண்டாமா? அரிசி சோறும் குழம்பும் வை என்றார் தந்தை. வீட்டில் அரிசி ஏது? வாயிலில் அவள் ஓடினாள். கரியமல்லர் வீட்டிலேதான் அவள் கால்கள் நுழைந்தன. எங்கள் ரங்கண்ணன் ஒத்தையிலிருந்து வந்து விட்டான். பட்டு ரொட்டி எல்லாம் வாங்கி வந்திருக்கிறான். பூமி வாங்கி கிழங்கு போட்டிருக்கிறானாம். அரிசி கொஞ்சம் தாருங்களேன், அண்ணனுக்கு அரிசி சாப்பிட்டுதான் பழக்கம் என்று படபடத்து பெருமை பாடினாள். சிற்றப்பன் சண்டை போட்டாராமே என்றாள் கரியமல்லரின் மூத்த மகள். அவருக்கு உடம்பு சரியில்லை என்று கூறிவிட்டு படியரிசியை வாங்கி கொண்டவள் ஓடோடி வந்தாள். அடுப்பு எரிய வைத்து சோறும் குழம்பும் ஆக்கினாள். தன் வீர பிரதாபங்களை கேட்க அந்த கிருஷ்ணன் வீட்டிலிருந்து கூட எவரும் வரவில்லை என்பதை அறிந்த ரங்கனுக்கு ஆற்றாமை வெடித்து வந்தது. கிருஷ்ணன் இங்கு இல்லையா என்றான். படித்து பட்டம் பெற்ற கிருஷ்ணன் ஊர் திரும்பியதை கூறியிருந்தாரே ஒழிய அவன் பார்வை மணக்க இருப்பதாக தந்தை அவனிடம் முன்பு கூறவில்லை. இந்த சமயம் சட்டென்று நினைவுக்கு வந்தார் போல ரங்கனின் தந்தை. கிருஷ்ணன் பார்வை கட்டப் போகிறான் ரங்கா, தெரியுமா? நேற்று வரை இங்கேதான் இருந்தான். நேற்றுதான் பனிக்கல்லட்டி போகிறான் என்று எரியும் கொல்லியில் எண்ணெய் ஊற்றுவது போல குறிவைத்தார். என்னது, பார்வையா? அவன் கொதித்து எழுந்தது போல கேட்டதையும் விழிகள் உருண்டதையும் கண்டு தந்தை சற்று பரபரப்புடனே, ஏன், பாருவுக்கு இஷ்டம் போல இருக்கிறது. தேவர் பண்டிகையானதும் கல்யாணம் வைத்துக் கொள்வதாக கேள்வி என்றார். அது எப்படி முடியும்? முறக்காரன் இல்லையா? அவன் என்ன பணம் வைப்பான்? அதற்கு மேல் நான் வைக்கிறேன். மகன் கொண்டு வந்த உயர்தர மதுப்புட்டியை உடைத்து தந்தை வாயில் ஓட்டி கொன்றார். என்ன சொல்ற தம்பி என்றார் அசட்டு சிரிப்புடன். என்ன சொல்வதா? அது எப்படி பார்வை வேற்றான் கட்ட முடியும்? ஜோகி திராணியற்று கோயிலில் இருந்தால் நான் இல்லையா? எனக்குரிய பின்னே அவன் எப்படி கட்டலாம்? தந்தை விழித்தார். யானை போன்ற கரியமல்லரின் குடும்பத்துக்கே எதிர் நிற்க இந்த பையனின் இளமை தைரியம் துணிவு கொடுக்கிறதா அன்றி அத்தனை செல்வம் சேர்த்து விட்டானா? இதோ பாருங்களப்பா, நான் இப்போதே அல்லது நாளையே மணிக்கல்லட்டி மாமனிடம் போய் பார்வை அழைத்து வர சம்மதம் கேட்பேன் என்றான். வெகு காலத்துக்கு முன்பிருந்தே அவன் இளம் உள்ளத்தில் பதிந்திருந்த பொறாமை உணர்வின் பொறி கரியமல்லர் குடும்பத்தின் மீது புகை கிளப்ப வாய்ப்பு உண்டாக்கிவிட்டது. ஏன் தம்பி, பாரு ஒருத்திதானா பெண்? உலகில வேறு பெண்ணே இல்லையா உனக்கு என்றார் தந்தை மதுவின் காரல் ஏறும் தழுதழுத்த குரலில். என்ன படிப்பு பிரமாதம் புரட்டிட்டான்! 12 வருஷத்துக்கு முன்பு ஒன்றுமில்லாம ஓடிய நான் இன்று ஊன்றி பிழைத்து சம்பாதிக்க கற்றிருக்கிறேன். இவன் சம்பாதிப்பானா? கரியமலராக இருந்தால் என்ன, வேறு எந்த கரடியாக இருந்தால் என்ன? ரங்கன் பின்வாங்குவானா என்றான் ரோசத்துடன். பேசின கையுடன் பட்டு துணிகளை நாசமாக்கி கொண்டிருந்த குழந்தையை அடித்து துணிகளை பறித்து பத்திரமாக மடித்தான். ரங்கம்மையின் முகம் குன்றியது. ரங்கம்மை ஆக்கிய விருந்து அன்று அவள் கணவனுக்குத்தான் சுவையாக இருந்தது. மதுவின் மயக்கத்திலேயே நிறைவேறிவிட்ட தந்தை சோற்றை ருசிக்கவில்லை. ரங்கனுக்கோ தோல்வி கண்டுவிட்டார் போன்ற ஒரு குமச்சலில் நெஞ்சு எரிந்தது. பாரு எப்படி அவனை கட்டுவாள்? தன்னை விட அந்த கிருஷ்ணன் பையில் எந்த விதத்தில் மேம்பட்டிருப்பான்? முறைக்காரனை அவள் அப்படி மறந்து விடுவாளா? அன்றிரவு முழுவதும் அவன் அந்த கேள்விகளோடு புரண்டு புரண்டு படித்தான். அவன் செல்வத்துக்கு வரவேற்பில்லை, புகழில்லை, பெண்ணும் இல்லையா? ஏற்கனவே அவன் பீமனிடம் சொல்லி அனுப்பியிருக்கிறான். பீமனும் அதை ஆதரிப்பவனாக பேசினானே. ஒருவேளை வெகு நாட்களாக கிருஷ்ணாவுக்கும் பாருவுக்கும் தொடர்பு இருந்திருக்க கூடுமோ? அப்படி இருந்தால் இந்த கேள்வியில் வந்து நின்ற அவனால் அமைதியுடன் மறுநாளை மரகத மலையில் கழிக்க முடியவில்லை. பகல் உணவுக்கு பின் அவன் மணிக்கல்லட்டைக்கு கிளம்பிவிட்டான். அவன் ஹட்டி அடைந்த சமயம் பிற்பகல் கழிந்து மாலையாகி கொண்டிருந்தது. வானம் மப்பும் மந்தாரமுமாக இருந்தது. கோட்டும் தலைப்பாகையுமாக அவன் அருகில் செல்லும் வரையிலும் ஊர் மக்களுக்கு அவனை இன்னார் என்று இனம் புரியவில்லை. பெண்களும் குழந்தைகளும் யாரோ என்று விரிந்த விழிகளுடன் அருகில் வந்து நோக்கினார்கள். ஓ, மாதண்ணன் மகனா, ரங்கனா?
இத்தனை பெரியவனாகிவிட்டானே, நல்லா இருக்கிறாயா என்பன போன்ற குரல்களுடன் முதியவர்களும் பெண்களுமாக அவனை சூழ்ந்து கொண்டு விசாரித்தார்கள். அப்படி விசாரித்தவர்களில் கிருஷ்ணனின் தாயும் இருந்தாள். கிருஷ்ணனும் வாயிலில் கலகலப்பு கேட்டு வெளியே வந்தான். ஒரு கையில் விரிந்த புத்தகம், விரல்களில் தங்க மோதிரங்கள், முழுக்கை சட்டை. ரங்கன் அத்தனை மக்களிடையேயும் இருந்து மீண்டு கிருஷ்ணனை விழித்து பார்த்தான். கிருஷ்ணனின் கண்களில் அமைதியே நிறைந்திருந்தது. என்ன கிருஷ்ணா, நினைப்பில்லையா? நல்லா இருக்கிறியா என்று தன் பொறாமை உணர்வை விழுங்கிக் கொண்டு ரங்கன் குசலம் விசாரித்த போது கிருஷ்ணனின் இதழ்களில் சிறு புன்னகை நெளிந்தது. ஊர் பக்கம் இப்போதான் நினைவு வந்ததா என்றான். அந்த சமயத்தில் பாரு கிரிஜை பின்தொடர வாசலுக்கு வந்தாள். ரங்கன் பிரமித்து போனான். அடேயப்பா, மின்னல் போல அல்லவா கண்ணை பறிக்கிறாள். அங்கங்களில்தான் எத்தனை வர்ணிப்பு! மேற்போர்வையாக இருந்து முண்டு விலகி இருந்தது. இளவேகன் போன்ற தோள்களை சட்டென்று நன்றாக மூடிக்கொண்டு அவள் கலகலவென்று ரங்கனை பார்த்து சிரித்தாள். ஓடிப்போன அண்ணனா? வாருங்கள் ரங்கனா, நல்லா இருக்கிறீர்களா? ஓடிப்போனது போல சொல்லாமலே ஓடி வந்து விட்டீர்களா என்றாள். குரலில் கேலி இழையோடியது. ரங்கனின் நெஞ்சில் அது சுருக்கென்று தைத்தது. மாமன் மகளிடம் சொல்லிக்கொண்டா வரவேண்டும்? என்ன கிருஷ்ணா என்றான் எரிச்சலை விழுங்கிக் கொண்டு. அவன் பேசிய விதம் கிருஷ்ணனுக்கு கொஞ்சமும் பிடிக்கவில்லை. நாகரிகம் கல்வி கற்றுத் தேர்ந்த மனிதர்களுடன் பழகி வர வேண்டிய தொன்றாகும். வெறும் பட்லரிடமும் வேலையாட்களிடம் பழகிய இவனுக்கு ஆங்கிலம் பேச தெரிந்திருக்கலாம். மரியாதையுடன் பழகும் முறை எப்படி தெரிந்திருக்கும்? நான் சொல்வது சரிதானே என்ன கிருஷ்ணா என்றான் ரங்கன் மீண்டும். நான் என்ன பேசுவது என்றான் கிருஷ்ணன் அலட்சியமாக. என்ன பேசுவதா? ஊரே BA படித்த கிருஷ்ணன் பேசுகிறான் என்று தம்பட்டம் கொட்டுகிறார்களே என்று கேட்டேன். கிருஷ்ணன் மறுமொழியே கூறவில்லை. ஒத்தையில் இருந்த வருகிறாய் தம்பி என்றால் ஒரு கிழவி. ஆமாம், கிழங்கு போட்டிருக்கிறேன். ஒரு மழை வந்து முனை வந்தாயிற்று என்றான் ரங்கன். கிருஷ்ணனை நிமிர்ந்து பார்த்தான். பாரு, என்ன நிற்கிறாய்? அம்மையும் அப்பனும் தோட்டத்துக்கு போயிருந்தால் நீ இப்படிதானே உபசரிப்பது வந்தவரை என்றாள் இளம்பெண். முறைக்காரர் வந்துவிட்டாரே என்று மலைப்பாக இருக்கும் என்றால் ஒரு குறும்புக்காரி. பார்த்தாயா கிருஷ்ணா, நான் போட்டிக்கு வந்துவிட்டேன் என்கிறார்கள் என்றான் ரங்கன். படித்து மரியாதை தெரிந்த கிருஷ்ணனுக்கு அது பரம விகாரமாக இருந்தது. இந்த சமயம் தாத்தாவும் மணிக்கல்லட்டி மாமனும் மாமியும் பரபரப்பாக வந்துவிட்டார்கள். ரங்கனை சுற்றி நின்று விசாரணைகளால் திணறடித்தார்கள். கிருஷ்ணன் நழுவ பார்த்தான். தாத்தா விடவில்லை. அவனை பிடித்து அழைத்து கொண்டார். இன்னொரு கையில் ரங்கனையும் பிடித்து கொண்டு அவர் வீட்டிற்குள் வந்தார். பாரு உள்ளே போய்விட்டாள். தாத்தா, நேராகவே கேட்கிறேன், நான் பீமனை பார்த்தனே, அவன் செய்தி வந்து சொல்லவில்லையா? முறைக்காரன் இருக்க மற்றவன் பார்வதி கொள்வது நியாயமா என்றான் ரங்கன் பளிச்சென்று. அப்படியா தம்பி சொன்னார்கள்? எத்தனை நாளைக்கு முன்னே முடிந்த விஷயம். யோகிக்கு கிரிஜா என்றும் பாரு அம்மா என்று பாரு குறுக்கே முகம் சிவக்க பாய்ந்து வந்து அழைத்தாள். ரங்கனின் முகம் சுருங்கியது. கிருஷ்ணனின் முகம் வளர்ந்தது. தாத்தா இருவர் முகங்களையும் நோக்கினார். புன்னகை செய்தார். கிரிஜை ஒரு களையத்தில் மோரும் குவளையும் கொண்டு வந்து வைத்தாள். மோர் சாப்பிடுங்கள் என்று மாமா உபசரித்தார். கிருஷ்ணனுக்கு அங்கு ரங்கனுக்கு சமமாக உட்காரவே பிடிக்கவில்லை. ஒரு பெண்ணை கொள்வது வெறும் முறை என்ற பந்தத்தில் மட்டும் நிர்ணயிக்கப்படும் செயலா? அவன் மெருகடைந்த உள்ளத்தில் திருமண பந்தம் என்பது அவிழ்க்க முடியாத, விலக முடியாத இறுகிய பிணைப்பாக இருக்க வேண்டும் என்ற தீர்மானம் இருந்தது. அவர்கள் சமுதாயத்தில் திருமணத்தை பற்றியிருந்த குறிக்கோள் மிக மிக உன்னதமானது. மலர்கள் நாரின் பிணைப்பிலிருந்து நழுவிடக்கூடாது என்பதற்காக நாரை இறுக்கி மலரை தோண்டுவிழ செய்வதாக திருமண கட்டுப்பாடுகள் கடுமையாக வைத்திருக்கப்படவில்லை. மலர் சரத்தோடு இணைந்து குலுங்க வேண்டும். மங்கை புகுந்த இடத்தை பொழிய செய்து அந்த குடும்பத்தை கொடியை தழைக்க செய்பவளாக இருக்க வேண்டும் என்பதே லட்சியம். இந்த உயர் நோக்கத்தை உணராமல் திருமண வீடுகளில் இருந்த சந்துகளை சுயநலத்துக்கு உபயோகித்துக் கொள்ளும் வழிகள் ஒழிய வேண்டும் என்பது அவன் கருத்தாக இருந்தது. பொருத்தியை கண்டு அன்போடு உவந்து வாழ திருமண விதிகளில் கட்டுப்பாடு வேண்டும் என்று அவன் அப்போது உறுதியாக நினைத்து அதை செயலாற்ற எண்ணம் கொண்டிருந்தான். பாருவுக்கு தன் மீதுள்ள அன்பை அவன் அறிவான். அவ்வன்பு அவனிடமும் நிறைந்துள்ளது. எனவே ரங்கன் விரும்பத்தகாத முறையில் அல்லவா நடக்கிறான். கிருஷ்ணனின் மன ஓட்டம் இவ்விதம் எங்கெங்கோ சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் ரங்கன் சுயப்பிரதமம் பேசிக் கொண்டிருந்தான். தன்னிடம் 500 வெள்ளி பரிசம் வைக்கவும் பொருள் உண்டு என்று ஜாடை காட்டினான். தாத்தா யோசனையில் ஆழ்ந்தவராக தலையை ஆட்டிக்கொண்டே இருந்தார். ரங்கன் சற்று நிறுத்தியதும், இங்கே இப்போது பணத்தை பற்றி பிரச்சனை இல்லை. நீயும் பணம் கொடுப்பாய், கிருஷ்ணனும் சளைக்க மாட்டான். இப்போது பணப்பெட்டி வேண்டாம். பலப்போட்டி நடத்தினால் என்ன என்று பார்க்கிறேன் என்றார் கம்பீரமாக. அது நல்லது. ஒரு பெண்ணுக்காக இருவர் பலத்தையும் பரிசோதிப்பது போன்ற வேடிக்கை கிடையவே கிடையாது என்றார் மாமன். அது சரி, அது சரி என்று மாமி ஆமோதித்தாள். அதற்குள் சமையலறை உள்மனை வழியாக வந்த மாரியின் குரல் ஒலித்தது. 2 பேர் இல்லை, 3 பேர் என்று சொல்லுங்கள். ஜோகியும் பாருவின் கையை பற்றும் முறையுடையவன் அல்லவா அண்ணா என்றாள். திடுக்கிட்டார் போல கிருஷ்ணன் நிமிர்ந்தான்.
ரங்கனும் விழிகள் நிலைக்க வாயிற்படியில் நின்ற ஜோகியின் தாயை பார்த்தான். அட, நீ எப்போது வந்தாய் தங்கச்சி என்றார் அண்ணா. நான் வந்தப்ப நல்ல வேலை, ஜோகி இன்னும் 10 நாளில் கோயிலுக்கு வருவான், அந்த போட்டியில் அவனும் உண்டு என்றால் திடமாக. இன்று 15ஆம் நாள் திங்கட்கிழமை நம் மரகதமலை ஹெத்தப்பா கோயில் முன் இருக்கும் உருண்டைக்கல்லை யார் தூக்கி கொண்டு 2 அடி நடக்கிறார்களோ அவரே போட்டியில் வென்றவர். முதியவரின் குரல் அமைதியுடன் ஒலித்தது. கிருஷ்ணனுக்கு முகத்தில் செம்மை ஓடியது. ரங்கன் எக்களித்தான். பாரு, எனக்கே உரியவள். ஜோகி பயல் ஒருவேளை உண்டு குச்சியாக இருப்பான். இந்த கிருஷ்ணன் வெறும் ஒல்லி பயல், பெண் பிள்ளை போல முகம் சிவக்கிறது என்று எண்ணிய வண்ணம் கருவிகள் நிலைக்க சங்கடத்துடன் பாட்டனாரையே நோக்கி நின்ற பார்வையை பார்த்தான். மறுகணம் அவள் முகம் அதே நோக்குடன் கிருஷ்ணனின் மீது லயித்த போது ரங்கன் ரோஷத்துடன், உன்னை எனக்கு உரியவளாக செய்து கொள்ளாமல் போனால் நான் ரங்கன் அல்ல என்று தனக்குள் கருவிக்கொண்டான். அதிகாரம் 7. தந்தையும் மகனும். ஜோகியினால் வெகுநேரம் வரையிலும் அந்த செய்தி உண்மையாக நம்ப முடியவில்லை. நாம் நினைத்தபடி எதுவும் நடக்காது, அனைத்தும் அவன் செயல் என்பது அவனுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு படியிலும் நிதர்சனம். பெரியப்பன் செய்தி கூறிவிட்டு போன பின்பும் கூட அன்று வெகு நேரம் அவன் ஏதோ நீண்ட கனவில் இருந்து விழித்து கொண்டார் போல, பிறகு பலார் என்று வந்த சூரிய ஒளியிலே அவன் கண்ட காட்சி பொய்யாகிவிட்டார் போலவும் அவனுக்கு தோன்றியது. பாரு தனக்கு உரியவள் என்ற உணர்வு எப்படியோ அவன் உள்ளத்தில் வேரூன்றி இருந்தது. தன் வாழ்வை பற்றி நினைக்கையில் பூத்து குலுங்கும் செடி போல அவனை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. அந்த உணர்வை, அந்த பூச்செடியை கிருஷ்ணன் அவளை மணக்க இருக்கிறான் என்ற செய்தியால் கோடாரி கொண்டு வீழ்த்துவது போல பெரியப்பன் வீழ்த்தி விட்டார் என்றாலும் அவன் மனம் நெறியாலும் சிலத்தாலும் பண்பட்ட மனமன்றோ. எனவே அந்த ஆசை பூஞ்செடி வீழ்ந்துவிட்ட போதிலும் அவன் சிறிது நேரம் மருண்டு நின்றான். பிறகு தன்னை வருத்திய சோகத்தை களைந்து விளக்க மனதை பலவிதங்களிலும் தேர்தல் செய்து கொள்ள முயன்றான். அவளே கிருஷ்ணனை விரும்பி மணப்பதாக இருந்தால் அவன் தாபம் கொண்டு பயன் என்ன? உண்மையில் கிருஷ்ணன் அவனை விட உயர்ந்தவன் அல்லவோ, செல்வ வளம் பெற்ற இளைஞன். அவர்கள் மண்ணுக்கே புதுமையாக படித்து பெற்று வந்து இருப்பவன். அவனுக்கு ஈடாக ஜோகி தன்னை நினைப்பது தகுமோ? அவனுடைய உள்ளத்தில் பாரு அன்புக்குரியவளாக இருக்கிறார் என்றால் அவள் நல்ல விதமாக வாழ்ந்து நல்ல மக்களை பெற்று முன்னுக்கு கொணர்வதில் தானே அவன் சந்தோஷம் காண வேண்டும். பல ஆண்டுகள் தவம் இருந்து குடிலை விட்டு சின்னஞ்சிறுவனாக அவன் விளையாடி மகிழ்ந்து தரையிலே காலை வைத்த போது நுகர்ந்த இன்பத்தை அளவிட்டு கூற முடியுமா? ஹட்டியில் வீட்டுக்கு வீடு மாற்றம் கண்டிருந்தது. மறுநாள் தந்தைக்கு கடும் காய்ச்சல் ஏறியதும் பஞ்சாயத்தார் அவசர கூட்டம் போட்டு ஜோகியை கோயில் எல்லையிலிருந்து விடுவித்து விட்டார்கள். தீயணைக்க பெற்று ஜோகி விடுதலையாகி வீடு வந்து சேர்ந்தான். கீழ்மலையிலிருந்து கோயில் எல்லையை காக்க தேர்ந்தெடுக்கப்பட்ட பையன் அவ்வளவு சீலமுடையவனா என்று கூட எல்லோரும் ஆலோசனை செய்யவில்லை. அவன் சொந்த மனை புது மெருகு அழியாமல் அவன் கண்டிருந்த மனை வெள்ளை பூச்சிழந்து தோற்றமளித்தது. கொட்டில் எருமைகளில் 2 மிஞ்சியிருந்தன. புறமனையில் ஐயனின் படுக்கை நிரந்தரம் ஆகிவிட்டது. மருந்து அரைக்கும் குழிக்கல் படுக்கையறையிலேயே வந்துவிட்டது. தானியம் நிரம்பி வழியும் பெட்டி காலியாக கிடந்தது. பால்மனையிலே ஐயன் உடுத்தும் அடியாடை அழுக்கு பிடித்து தொங்கியது. பளிச்சென்று இருக்கும் அடிப்படி எத்தனை தினங்களாக மெழுகாமல் அப்படியே இருந்தது. ஆமக்கெண்ணெய் குடம் மெழுகு பிடித்து தூசி படிந்து உதவாத சாமான்களுடன் கிடந்தது. அவன் உள்ளம் விம்மியது. 12 ஆண்டுகளில் அந்த வீடு வளமை குன்றி வறட்சியும் கண்டுவிட்டது. மஞ்சள் படர்ந்த முகத்துடன் சோகையாகி கிடந்த தந்தை அருகில் ஜோகி வந்து நின்றான். தந்தை மகனை நிமிர்ந்து நோக்கினார். கண்களில் நீர் துளிர்த்து நின்றது. இரிய உடையாருக்கு மகனை பணி செய்ய விடுவேன், என் கடன் தீரும், இந்த வீட்டில் நலம் கொழிக்கும் என்று எண்ணினாரே, வீடு செல்வ செழிப்புடன் விளங்குகிறதா? இல்லை, உழைக்கும் ஆளை நோய் படுக்கையில் தள்ளிவிட்டதே. ஆனால் பையன் வந்துவிட்டான், ஜோகி வந்துவிட்டான். தலையகன்ற பெருமூச்சில் இருதயம் விம்மியது, மூச்சு முட்டியது. அவருடைய மகனாக ஜோகி நின்றான். வெளிந்தாற் போல தோன்றினாலும் இரும்பான உடல், வெண்மையில் மண்ணின் செம்மையான சாரமேறிய மேனி. ஜோகி என்று மகனின் கைகளை தந்தை பற்றிய போது அவர் கண்கள் பொலபொலவென்று நீரை சிந்தின. தானம் வாங்கும் உண்ணும் நிலைக்கு வந்துவிட்டேனடா மகனே, உழைக்காமல் விதைக்காமல் பிறர் கையேந்தி உண்ணும் நிலைக்கு வந்துவிட்டேனடா ஜோகி என்று மகனின் கைகளை கண்ணீரால் நனைத்து விட்டார். நனைந்த கையால் தந்தையின் கண்ணீரை தனையன் துடைத்தான். நான் வீட்டுக்கு வந்து விட்டேனே அப்பா, வானம் இருக்கிறது, என் கைகள் இருக்கின்றன, மண்ணில் உழைக்க மகனாய் நான் இருக்கிறேன், 1000 பேருக்கு நான் உணவளிப்பேன் அப்பா, நான் உங்கள் மகன், உங்கள் மகன். லிங்கையா ஆனந்த கண்ணீர் சொரிய படுக்கையிலிருந்து எழுந்து மகனை மார்புற தழுவிக்கொண்டார். ஐயனுக்கு பணி செய்தவன் நீ, உனக்கு ஒரு குறையும் வராது என்று வாழ்த்தினார். அருகில் வந்த தாய் உருண்டைக்கல் களியுருண்டை போல பெயர்த்து வர, பாரு நம் வீட்டுக்கு வர வேண்டும் என்று வாழ்த்துங்கள், நான் அன்று விறகுக்கு போனவள்,
வெட்கம் விட்டு மணிக்கல்லட்டி சென்றேன். என் பையனுக்கு உன் பெண்ணை தருவதாக பேசிய பேச்சின் நாணயம் வெள்ளிப்பணத்தை கண்டதும் பறந்துவிட்டதா என்று கேட்கப் போனேன். தேவர் கருணை ஐயனின் வாயில் பலப்போட்டி என்று வந்தது. ஜோகியும் பந்தயத்தில் கலந்து கொள்வான். பெத்தப்பா கோயில் உருண்டைக்கல்லை தூக்க அவனும் வருவான் என்று கூறினேன். நீங்கள் வாழ்த்துங்கள் என்றார். லிங்கையாவுக்கு பந்தயம் பற்றிய விவரம் தெரியும். ஜோகி கலந்து கொள்ள வேண்டிய அவள் பந்தய நாளை கூட தள்ள முயன்றிருக்கிறாள் என்பதையும் அறிவார். ஆனால் ஜோகி முழுவதும் அறிந்திருக்கவில்லை. லிங்கையா பதில் சொல்லவில்லை. அவர் முகம் பளபளத்தது. அந்த ரங்கன், மகனைப் போல வளர்த்த ரங்கன், நேர்பாதை இல்லாமல் வரி பிழந்து செல்பவன். அவனுக்கு நன்மை எப்படி வரும்? பால் கறப்பதை புனித சடங்காகவும் பாலை புனிதமாகவும் நினைக்கும் குலத்தில் பிறந்தவன் பால் பண்ணை மேஸ்திரியாக ஒழுங்காகவா பணியாற்றுவான்? திருட்டு பால் விற்று தந்திரங்களில் தேர்ந்த பணம் சேகரிக்கும் உண்மையை அந்த கண்கள் அல்லவோ அவன் மனதுக்கு உரைத்தன. உண்மையாக அவன் கவடற்று வாழ்ந்தால் சிற்றப்பனிடம் அன்பாக அவன் சமாதானம் கூறியிருக்க மாட்டானா? அந்த பையனை காணாமல் இருந்தாலே சமாதானமாக இருந்திருப்பாரே. ரங்கனை கண்டபின் பாசம் அடைந்த நெஞ்சில் அவனை நல்வாழ்வுக்கு திரும்பச் செல்லும் வழிகளை பற்றிய எண்ணங்கள் எல்லாம் ஊஞ்சலாடின. ஜோகி தங்கம். அவனுக்கு வருகிறவள் எப்படி இருந்தாலும் அவளையும் அவன் தங்கமாக்கி விடுவான். ஆனால் ரங்கனுக்கோ அவனை புடமிட்ட பொன்னாக்க ஒரு உயர்கண்ணி அல்லவா துணையாக அமைய வேண்டும். முதலாக பிறவி எடுத்ததும் அன்பாக நிற்கும் பெண் துணையான அன்னையை அவன் இழந்து விட்டான். அவன் வேண்டி விரும்பி பார்வை மணக்க வந்திருக்கிறான். இம்முறையும் அவனுக்கு ஏமாற்றம் வேண்டாம். பாரு, இந்த வீட்டுக்கே ரங்கனுக்கு மனைவியாக வரட்டும். கோணல் வழி திருந்தட்டும். மனவீழ்ச்சி அவர் மேற்கூறிய எண்ணங்களுடன் விழுங்கிக் கொண்டு மௌனம் சாதித்தார். ஏன் பேசாமல் மௌனம் சாதிக்கிறீர்கள்? நீங்கள் ஒரு நாளும் நம் குடும்பத்துக்கு வாய் திறந்து நன்மை கூறியதில்லை. உங்கள் மகனை வாய் திறந்து வாழ்த்த உங்களுக்கு மனமில்லையே. ஒரு வேளை உண்டு வெறும் கோணியில் என் மகன் படுத்ததை நினைக்க என் மனம் எத்தனை ஆண்டுகள் எப்படி குமுறியது தெரியுமா? அந்த குடும்பத்துக்காக நீங்கள் இந்த குடும்ப வளமையை இத்தனை நாட்கள் தியாகம் செய்தது போதும். நான் இம்முறை ஒப்ப மாட்டேன். மனம் வெறுக்க ஆற்றாமை பீரிட்ட போது லிங்கையா குலுங்கி போனார். அந்த வீட்டில் அவள் குடிபுகுந்து வேறு எந்தவித சுகசௌகரியமும் கேட்கவில்லை. ஒரு வாய் சொல், ஒரு தாயுள்ளம் குளிர வாய் சொல் நல்காத கணவர். அவர் கடமை இதுவுமன்றோ? மகனின் தலையில் கை வைத்த போது அவர் கை நடுங்கியது. பாரு, இந்த வீட்டுக்கு வரட்டும், உன் கைக்கு கல்லுருண்டை கனமில்லாமல் வரட்டும் என்று வாழ்த்தினார். விவரங்கள் அனைத்துமே பிறகே ஜோகிக்கு புரிந்தன. மாதி என்று பாலும் நெய்யுமாக விருந்து சோறு பொங்கினாள். அதுவரையில் விருந்துணவு சமைத்து எதிர் வீட்டாரை கூட அழைக்காமல் அவர்கள் அதை உண்டதில்லை. அன்று அவர்களை அழைக்கவில்லை. பெரிய களத்தில் அப்பனும் பிள்ளையுமாக உண்ண மாதி கண்குளிர பார்க்க விரும்பினாள். அவள் மனம் நோகக்கூடாதென்று லிங்கையா உள்மனையில் வந்து அமர்ந்தாள். வட்டில் பளபளத்தது. நடுவே பொன்னிறத்தில் சீனி சேர்ந்த பொங்கல், பாலில் வெந்த பொங்கல், பீன்ஸ் காயும் கிழங்கும் போட்ட குழம்பு, கீரை துவட்டல். லிங்கையாவின் நாவுக்கு ஒன்றுமே ருசிக்கவில்லை. பட்டியலிலிருந்து தந்தை எடுத்த ஒரு கவலத்தை கூட விழுங்கவில்லை. தான் உண்ணுவதையே பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்த ஜோகி திடுக்கிட்டான். அன்னை அன்புடன் சமைத்த உணவு சொல்லனாத சுவையுடன் இருக்கிறதே. அப்பா, நீங்கள் ஒன்றுமே உண்ணவில்லையே என்றான். அவர் சரியாக உண்டு ஒரு குறிஞ்சியாயிற்றே ஜோகி. அவருக்கு உணவு ருசித்தால் உடல் நோய் தீருமே. பாழான குறும்பன் செய்த வினை என்று சொல்லுகிறார்கள். நானும் ஊர் பெரியவர்களிடம் முட்டிக்கொண்டாயிற்று. யார் வீட்டுக்கு வினை செய்ய எண்ணி இந்த வீட்டுக்கு செய்தானோ என்றாள் அம்மை. ஜோகி எடுத்த உணவை வாயில் போடாமல் நிலைத்தான். முறைக்காய்ச்சல் அவர் ரத்தத்தின் சத்தையே ஊர்ஞ்சிவிட்டதே. காட்டுக்குறும்பர்தாம் இந்த வினைக்கு காரணமா? எவருக்குமே தீங்கு நினைக்காத தந்தைக்கு காட்டுக்குறும்பர் எதற்கு தீவினை செய்ய வேண்டும்? அவர்கள் தேனடையை திருடினாரா? அவர்கள் பயிரிட்ட விளைவை விலையின்றி உண்டாரா? அம்மா, நம் குறும்ப பூசாரி வருவதில்லையா என்று கேட்டான். 15 நாட்களுக்கு முன் தேன் கொண்டு வந்தான். சாமையும் கிழங்கும் கொஞ்சம் இருந்தன. நீ கோயிலில் விளைவித்து கொடுத்தது. அதை தந்து மருந்துக்கு தேன் வாங்கினேன். அப்போது பூஜை போடுகிறேன், மந்திரம் சபிக்கிறேன் என்றான். நான் பெண் பிள்ளை, என்ன செய்வேன் என்றாள் தாய். ஜோகி மனதுக்குள் தீர்மானம் செய்து கொண்டான். முதற்கடமை அவனுக்கு கல்யாணம் அல்ல, வினையை வைத்து அந்த குருமனிடம் சென்று வினையை எடுக்க செய்ய வேண்டும். பிற்பகல் 3 மணி சுமாருக்கு மறைந்திருந்த சூரியன் மெல்ல தலை நீட்டி இளநகை புரிந்தான். ஜோகி வெளியே சித்தமாக செல்ல ஆடைகளை மாற்றிக்கொண்டான். அம்மையிடம் கேட்டு ஒரு வெள்ளிப்பணம் பெற்றுக்கொண்டான். அவர்கள் கிராமத்தைச் சேர்ந்த குறும்பர் குடியிருப்பை அடைய மணிக்கல்லட்டைக்கு கீழோடு சென்று காட்டிடையே புகுந்து இறங்க வேண்டும். குறும்பர்களின் குடியிருப்புகள் பெரும்பாலும் காட்டிடையே அமைந்திருப்பவைதாம். பள்ளங்களில் ஈரம் தங்கும் இடங்களில் அவர்கள் வசித்தாலும் காய்ச்சல் நோய் அவர்களை பிடிப்பதில்லை. காரணம் என்ன?
குறும்பர் குடியிருப்புக்கு அவன் சென்று எத்தனையோ ஆண்டுகள் ஆகிவிட்டன. முன்பு அவன் சென்ற போதும் தந்தையின் உடல்நிலைக்கு பரிகாரம் தேடும் காரணத்தை கொண்டுதான் சென்றான். காட்டு வழி மாறவில்லை. ஆனால் தரிசாக கிடந்த நிலங்களில் வரி வரியாக மலையன்னைக்கு பாவடை அணிவித்தது போல உருளைக்கிழங்கு செடிகள் புதுமையாக தோன்றின. இரண்டோர் இடங்களில் புள்ளி குத்தினார் போல தேயிலையும் பயிராக்கி இருந்தார்கள். உருளைக்கிழங்கு உணவாகும், தேயிலையோ பணமாகும். உணவு முக்கியமா, பணம் முக்கியமா? விறுவிறுவென்று அவன் மணிக்கல்லட்டைக்கு கீழே குமரி ஆற்றின் வளைவுக்கு வந்துவிட்டான். மறுபுறத்து மலை வழி கோத்தை பக்கம் இட்டுச் செல்லும். கோத்தையின் இரு மலைகளுக்கிடையே குமரித்தாய் நெளிந்து ஒல்கி ஒசிந்து செல்லும் அழகை நாள் முழுவதும் பார்த்திருக்கலாம். ஜோகி கானகத்தினூடே புகுந்து ஆற்றின் போக்கோடு சென்ற ஒற்றை தரத்தில் நடந்தான். மணிக்கல்லட்டையிலிருந்து விறகு சேகரிக்க வரும் பெண்களில் ஒருவேளை பாரும் வந்திருப்பாளோ என்ற சபலத்தினுடையே அவன் நடந்தான். ஒற்றையடி தடம் ஆற்றின் போக்கோடு சென்று சற்றென்று பிரிந்தது. அங்கு ஆறு வளைந்து ஒரு பாறையில் வழுக்கி கீழே விழுந்தது. கீழே சுனை கிருஷ்ணனையும் பார்வையும் இணைத்து வைத்த இடம். நீர்வீழ்ச்சியை மேலிருந்து பார்க்க விரும்பி அருகில் நடந்த ஜோகி சட்டென்று தேனி கொட்டிவிட்டார் போல மருண்டு நின்றான். பூத்து குலுங்கும் சரக்கொன்றை மரத்தின் கீழே அவன் காணும் காட்சி அது கனவல்லவே. 10 அடி தூர காட்சி அவன் கண்களை பொய்யாக்குமா? அவன் பார்த்து கொண்டே இருக்கையில் மாலை வெயில் அவர்கள் மீது நகர்ந்தது. ஜோகி அவர்களிடமிருந்து பார்வையை அகற்ற அந்த மரத்தின் மீதே பதித்தான். கிருஷ்ணன் தான் அவன், சந்தேகமே இல்லை. உருண்டைக்கல்லை தூக்குவது ஜோகிக்கு பிரச்சனை அல்ல. ஆனால் கண்ட காட்சி மனதில் கலக்கத்தை அன்றோ ஏற்படுத்திவிட்டது. இணைந்த உள்ளங்களை பிரித்து பார்வை அவன் அடைவது நலத்தை விளைவிக்கக்கூடியதுதானா? சட்டென்று கிருஷ்ணனின் முகத்தில் துயர சாயை கவிழ்ந்தது. துயரம் இருவர் கண்டங்களையும் அழைத்து விட்டது போலும். இருவரும் கணம் யுகமாக நிற்கின்றனரா? தானும் அதே நிலைமையை அடைந்து விட்டார் போல ஜோகிக்கு தோன்றியது. பாரு என்றான் கிருஷ்ணன். உனக்கு என் மீது நம்பிக்கை இல்லையா பாரு? நான் வெல்லுவேன் என்ற நம்பிக்கை இல்லையா உனக்கு? பாரு மறுமொழி புகன்றதாகவே அவனுக்கு தோன்றவில்லை. நம்முடைய உண்மையான அன்பு ஒரு நாளும் பொய்யாகாது பாரு. ரங்கனால் கல்லை தூக்கவே முடியாது. நீ வேண்டுமானால் பாரேன். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அவன் உடல் வளைந்து வேலை செய்பவன் அல்லன். வேலை செய்யாமல் பணம் எப்படி நிறைய சேர்க்க முடியும்? அவன் கண்கள் அவன் தந்திரத்தில் மூழ்கி எழுந்தவன் என்பதை தெரிவிக்கின்றன பாரு. பூமி வேலைக்கு கூலி வைப்பான். கூலி கொடுக்க என்ன தந்திரமோ? தந்திரம் அறிந்திருப்பான் என்றுதான் நான் அஞ்சுகிறேன் அத்தான். ஏதேனும் மந்திர தந்திரம் கொண்டு கல்லை தூக்கிவிட்டால்? கிருஷ்ணன் வாய்விட்டு சிரித்தான். அது இருதயத்திலிருந்து வந்த சிரிப்பல்ல. பாருவின் கலக்கத்தை விரட்டுவதற்காக மேகத்தை வாயால் ஊதி களைப்பது போல கடகடவென்று சிரித்த சிரிப்பு. அந்த மந்திர தந்திரத்திலும் நீ நம்புகிறாயா பாரு? அதெல்லாம் வெறும் பொய். இடையே வந்தவன் வந்தது போல தோற்றுப்போவான். நான் நாளையே மரகத மலைக்கு போகிறேன். இரவெல்லாம் கோயில் திண்ணையில் படுத்தாவது கல்லை தூக்கி பழகப் போகிறேன் என்றான். ஜோகியின் உள்ளத்து மூலையில் பொறாமை என்னும் பொறி சுடாமல் இல்லை. ஆனால் ஒரே கணம்தான் அதை வேறு நினைப்பால் வென்றுவிட்டான். பாரு என் தங்கை, என்றோ இறந்து போன என் தங்கச்சி என்று கண்களை ஒத்தி கொண்டான். அவனுடைய அம்மையின் ஆசை பாரு அந்த வீட்டு களங்களை ஆள விளக்கை ஏற்ற வர வேண்டும் என்பது. அந்த ஆசையில் அவனை போட்டியில் சேர்த்து விட்டாள். அந்த ஆசையில் அவனும் நனைந்தவனாகத்தான் இருந்தான். ஆனால் அங்கே அவர்களை கண்டு கேட்ட கணம் முதல் அவன் புதியவனாகிவிட்டான். அவளை அடைய வேண்டும் என்ற தாபம் வேறொரு ஆவலினால் நிறைந்து விட்டது. அவன் விலகி விடுவான். ஆனால் ரங்கன் அவனை எப்படி விளக்குவது? ஒருவேளை பாரு அஞ்சுவது போல மந்திர தந்திரம் கற்று வருவானோ? இரவில் வந்து கிருஷ்ணன் கல்லை தூக்கி பழகும்போது இப்படித்தான் தூக்க வேண்டும் என்று அவன் சொல்லிக் கொடுக்கலாமா? என்ன விசித்திரம்! போட்டியிடும் அவன் மற்றவனுக்கு வெல்ல உதவுதா போட்டி? ஜோகி வந்த சோடு தெரியாமல் ஆற்றை கடந்து அக்கறைக்கு நடந்தான். அதிகாரம் 8. குறும்பன் தந்த வேர். குறும்ப பூசாரியை அவன் குடியிருப்புக்கு செல்லும் முன்னரே வழியில் சந்தித்து விட்டான் ஜோகி. அப்பாடா, ஐயன் கோயிலை விட்டு இன்றைக்குத்தானே வந்தீர்கள், வாருங்கள் வாருங்கள் என்று அவன் ஜோகியை வரவேற்றான். உங்களை பார்க்கலாம் என்றுதான் வருகிறேன் என்று ஜோகி அங்கேயே ஒரு மரத்தடியில் அமர்ந்தான். சொல்லி அனுப்பினால் நான் வரமாட்டேனா? என்ன விசேஷம்? பரவாயில்லை, நீங்களும் உட்காருங்கள். ஐயனின் காய்ச்சலுக்கு பரிகாரம் நாடியே வந்தேன். கிட்டத்தட்ட ஒரு குறிஞ்சி ஆகிறதே என்றான் ஜோகி. அது முறை காய்ச்சல். ஆமாம், உடம்பெல்லாம் மஞ்சளாகி போச்சு. ஒரு கவலம் சோறு சாப்பிடுவதில்லை. ஏதேதோ மருந்துகள் அம்மையும் வைத்துக் கொடுக்கிறாள். ஐயன் யாருக்கு கெடுதல் செய்தார்? தமக்கு தீங்கு செய்தவர்களுக்கு கூட அவர் தீங்கு நினைக்காதவராயிற்றே. அவர் ருசித்து உண்ணாமல் இருக்க உடல் எப்படி தாங்கும்? இதோ பாருங்கள், நான் வேண்டிக் கொள்கிறேன். ஏவலோ வினையோ உங்களுக்கு 5 கூடு தினையும் சாமையும் தருகிறேன். அவர் நோயை போக்கிவிடுங்கள். அவர் இனியும் வலுவிழந்து எத்தனை நாட்கள் இருப்பார் என்றான் ஜோகி. ஐயோ, நீங்கள் என்ன இப்படியெல்லாம் பேசுகிறீர்கள்?
ஜடசாமி கொப்ப, நான் சொல்கிறேன், எங்களில் யாரும் அதெல்லாம் ஒன்றுமே செய்யவில்லை. அவர் மேல் வினை செய்ய எங்களுக்கு பைத்தியமா? அப்படியெல்லாம் நினைக்காதீர்கள். அப்படியானால் இந்த உருக்கும் காய்ச்சல் போவது எப்படி? அம்மை சொன்னார்கள் என்று அப்போதே உங்கள் சுகத்துக்கு தனியாக பூசைகள் போட்டோம். முறைக்காய்ச்சல் அப்படிதான் இருக்கும். அதென்னவோ, அந்த முறைக்காய்ச்சலுக்கு உங்களிடம் வழி இருக்கிறது. உங்களுக்கு இந்த காய்ச்சல் வந்தால் ஏதோ மருந்து செய்யும் முறை தெரியுமாமே, அதையாவது சொல்லுங்கள். பூசாரி குழைந்தான். ஜோகி ஊகமறிந்து வெள்ளிப்பணம் கொடுத்தான். இருங்கள், வருகிறேன் என்று கூறி அவன் கானகத்தில் புகுந்து சென்றான். மந்திரத்திலும் தந்திரத்திலும் நம்பிக்கை வைக்காத இளைஞர் சகாப்தம் அப்போது தோன்றியிருக்கவில்லையே. ஜோகியின் உள்ளத்தில் பல எண்ணங்கள் அலையோடின. நினைத்ததை நிறைவேற்றும் மந்திரமும் தந்திரமும் உடையவர்கள் காட்டு குறும்பர்கள் என்பது எத்தனை காலமாக நம்பப்பட்டு வருகிறது. விதைப்பிலும் விளைவின் பலனை எடுப்பதிலும் அவர்களுக்கு முதல் மரியாதை. அவனுடைய முன்னோர்கள் தெரியாமலா வழங்கியிருப்பார்கள்? அவர்கள் முட்டாள்களா? பளிச்சென்று அவனுடைய தீர்மானம் உருவாகத் தொடங்கியது. பூசாரி சற்றைக்கெல்லாம் துணியில் எதையோ மறைத்து கட்டி கொண்டு வந்தான். ஏதோ வேர்கள், அவை சிறு கட்டாக கட்டி கொண்டு வந்தான். பச்சையாகத்தான் பிடுங்கியிருந்தான். ஆனால் அதை இனம் சொல்லுவானா? என்ன வேறிது? அதெல்லாம் கேட்காதீர்கள். மந்திரித்து கொண்டு வந்தேன். இதை தினம் தினம் கஷாயம் வைத்துக் கொடுங்கள். நாளடைவில் காய்ச்சல் தின்றுவிடும். ஜோகி வேரை பத்திரமாக ஆடைக்குள் மறைத்து கொண்டான். பிறகு யோசனையுடன் ஆரம்பித்தான். உங்கள் காதில் பட்டிருக்குமோ என்னவோ, அடுத்த 10 நாளில் இங்கு ஒரு பல போட்டி நடக்கப் போகிறது தெரியுமா? மரகதமலை ஹெதப்பா கோயில் முன் உள்ள உருண்டைக்கல்லை எடுப்பதிலே பந்தயம் என்று நிறுத்தினான். ஜோகி விஷயத்தை விவரிக்கும் முன் பூசாரி ஊகித்து விட்டான். ஆமாம், இப்போதுதான் காலையிலே கேள்விப்பட்டேன். நம் மணிக்கல்லட்டி பெண்ணை கட்டப்போட்டி என்று சொன்னார்கள். நீங்கள் கூட சொல்லுங்கள். உங்களிடம் இன்னும் ஒரு கோரிக்கை வேண்டி நான் நிற்கிறேன் என்றான் ஜோகி. போட்டியில் நிற்பவன் எதை வேண்டுவான்? போட்டியில் வென்று காத்திருக்கும் கண்ணியை அடைய வேண்டும் என்றுதானே வேண்டுவான். அதற்கென்ன, நான் உங்களுக்கென்று மந்திரித்த வேறொன்று தருகிறேன். அதை கட்டிக்கொள்ளுங்கள். கல் உருண்டை காற்றுக்குடம் போல கையில் வரும். ஜடசாமி துணையுண்டு என்றான் குறும்பன். ஜோகியின் சங்கடம் அதிகமாயிற்று. தனக்கு இல்லை என்று கூறினால் அவன் என்ன நினைப்பானோ? கிருஷ்ணனை வெல்லும்படி பிரார்த்தனை செய்ய சொல்லலாமா? நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், பெண் யாரை விரும்புகிறாளோ அவன் முடிக்கும் முன் குறும்பன் குறுக்கிட்டு, அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள். பெண் தானாக உங்களை நாடி வருவாள். பூவிருக்கும் இடம் தேடி வரும் தேனீ போல உங்கள் பக்கம் மனசு திரும்பும் என்றான். நான் அப்படி ஆசைப்படவில்லை. உங்களிடம் இதுதான் வேண்டுகிறேன். பாரு, யாரை இஷ்டப்படுகிறதோ மனப்பூர்வமாக அந்த ஆண்மகனுக்கே அந்த கல் எடுக்க வரும்படி நீங்கள் ஏதேனும் செய்ய வேண்டும். ஒருவனை விரும்பி ஒருவன் வலிமை வென்றால் கஷ்டம் அல்லவா என்றான் ஜோகி. குறும்ப பூசாரி ஒரு கணம் அதிசயித்தான். இப்படியும் ஒரு மனிதன் இருக்க முடியுமா? ஏன் பேசாமல் நிற்கிறீர்கள்? இல்லை, நீங்கள் இஷ்டப்பட்டால் நான் ஒரு வேர் மந்திரித்து தருகிறேன். அதை பெண் கையில் வைத்திருந்தால் மனசுக்கேற்ற மாப்பிள்ளை வருவான். இப்போது தருகிறீர்களா? நீங்கள் நாளை ஹட்டி பக்கம் வந்தால் அதற்கும் ஒரு வெள்ளி தருகிறேன். இப்போதா? அது எப்படி முடியும்? பின் நாளை வருகிறேன். விஷயம் ஒருவருக்கும் தெரிய வேண்டாம் என்று ஜோகி விடைபெற்று கொண்டான். அதை வீட்டுக்கு திரும்புகையிலே பிறை நிலவு வானில் பவனி வந்து கொண்டிருந்தது. மடியுடுத்து மாடுகள் கறந்து பிரார்த்தனைகள் முடித்துவிட்டு அவனாகவே அடுப்படியில் அமர்ந்து கஷாயம் தயாரித்து தந்தைக்கு கொண்டு வந்தான். நம் பூமியை பார்த்தாயா ஜோகி? வலப்பக்கம் செம்மண் அடித்து சீரழிந்து போய்விட்டதல்லவா என்றார் தந்தை. கருப்பு மண்ணாக மாற்றி விடலாம் அப்பா. நீங்கள் நோயிலிருந்து மீள்வது ஒன்றே இப்போது என் குறி என்றான் மகன். மறுநாள் சற்று முன்னதாகவே மகன் கோயிலில் இருந்து கொண்டு வந்த தானியத்தை அளந்து ஒரு சிறிய சுமை கட்டி கொண்டு வெளியே கிளம்புவதை கண்ட மாதி, மணிக்கல்லட்டி போகிறாய மகனே என்று கேட்டாள். இல்லையம்மா, குறும்பர் குடியிருப்புக்கு போகிறேன். இன்னொரு 4 ரூபாய் இருந்தால் தாருங்கள் என்று கேட்டு வாங்கி கொண்டான். தானியங்களையும் பணத்தையும் முதல் நாள் சந்தித்த இடத்திலேயே குறும்ப பூசாரி சந்தித்து கொடுத்ததும் அவன் 2 அங்குல நீளமுள்ள ஒரு வேலை தந்தான். ஜோகி அவனுக்கு நன்றி தெரிவித்துவிட்டு அதை பத்திரமாக வைத்துக்கொண்டு மணிக்கல்லட்டி பாதையில் நடக்கலானான். நீர்வீழ்ச்சியின் அருகில் முதல் நாள் அவன் கண்ட இடத்திலேயே ஜோகியின் நெஞ்சம் குலுங்கினார் போல இருந்தது. முதல் நாள் அவன் அவள் முகத்தை காணவில்லை. தனியே பாரு கிருஷ்ணன் மரகதமலைக்கு வந்துவிட இவள் ஏன் நிற்கிறாள்? யாருக்கு காத்து நிற்கிறாள்? அவன் வாழ்வை பற்றிய கனவுகள் நனவாகும் சந்திப்பாக இருக்க வேண்டிய சந்திப்பு. எத்தனையோ நாட்களுக்கு பின் மூடிய திரைக்கப்பால் துடிதுடித்து நிற்கும் நெஞ்சங்களின் வளர்ச்சிக்கு வாய்ப்பான சந்திப்பது. கிளர்ந்து பொங்கும் உள்ளத்தை கல்லாக்கி கொள்ள வேண்டிய தனிமை சந்திப்பு. விறகு சேகரிக்கும் சாக்கில் வீட்டை விட்டு கிளம்பி அங்கே அவனுக்காக காத்திருக்கிறாளோ? தோழிகளை விட்டு பிரிந்த அந்நேரத்தில் தனியே அவள் அங்கே நிற்க காரணம் என்ன? ஒருவேளை எட்டியிருந்தே கண்டுவிட்டாளோ அவனை? அவன் வருகிறான் என்று அறிந்த பின் அவள் விறகு
சேர்த்து கட்டுவது போல வெகு நேரம் பாசாங்கு செய்து கொண்டிருந்தாள். ஜோகி அங்கேயே நின்றான். எத்தனையோ ஆண்டுகளாக காணாதிருந்த முறைக்காரன், காதலனின் எதிரி. அவள் அவனிடம் என்ன சொல்ல விரும்புகிறாள்? வியந்து நோக்கிவிட்டு கனிவுடன் எதற்கு நோக்குகிறாள்? ஒரு வினாடிதான். அந்த கருவண்டி விழிகளுக்கு அவனை நிமிர்ந்து நோக்கவும் துணிவில்லை. பாரு. ஜோகி குரல் கரகரக்க மினிகை இலையில் சுற்றி வைத்திருந்த அந்த பொக்கிஷத்தை எடுத்தான். நீ இதை வாங்கி கழுத்திலோ இடிப்பிலோ அணிந்து கொள். உன் மனசுக்கேத்த மணாளன் வருவான் பாரு. தொண்டை தழுதழுக்க அவன் மொழிகள் அவள் செவிகளில் விழுந்ததும் அவள் திடுக்கிட்டு நிமிர்ந்தாள். கிருஷ்ணனைப் போல செல்வ செழிப்பில் பளபளக்கும் முகமில்லை, பூரித்த கன்னங்கள் இல்லை. ஆனால் இந்த முகத்தில் உள்ள ஒளி போல அவள் இதுவரையில் எவரிடமும் கண்டதில்லையே. திடுமென்று வந்து அவளை துக்கு முக்காடச் செய்யும் இந்த ஒளியுடன் என்ன பேசுகிறான்? அவள் வியத்து நிற்கையிலேயே ஜோகி சலனமற்ற குரலில், இதை குறும்பரிடம் கேட்டு பிரத்யோகமாக வாங்கி வந்தேன் பாரு. நீ என் தங்கை. என் அம்மைக்காக நான் போட்டியில் ஈடுபட்டாலும் என் வலுவை நழுவ விடுவேன். உன் மனம் எவரிடம் இருக்கிறது என்பதை அறிவேன். இதை வாங்கிக்கொள். உன் நண்பனே போட்டியில் வெல்வான். அவள் கயல் விழிகள் கசிய இரு கைகளையும் நீட்டி அதை பெற்று கண்களில் ஒற்றிக்கொண்டாள். நெஞ்சுக்கணம் ஆவியாக மாறி அடிவயிற்றிற்குள் இறங்கிவிட்டார் போல இருந்தது. ஜோகி அதுவரை கண்டறியாத வண்ணம் லேசான உள்ளமும் உவகையும் கூடியவனாக மரகத மலையை நோக்கி நடந்தான். அதிகாரம் 9. ஒளி கூட்ட வருவாய். மச்ச எந்திரத்தை துளைத்து பாஞ்சாலிக்கு மணமாலை சூட நினைத்து அன்று பாஞ்சாலத்தின் தலைநகரில் அரசகுமாரர்கள் கூடிய போது ஏற்பட்டார் போன்ற ஒரு கோலாகலம் சிறிய மரகதமலை கட்டியிலும் அன்று ஏற்பட்டது. கன்னி ஒருத்தியின் கையை பற்ற வேண்டி 3 காளைகள் பலக்கூட்டில் கலந்து கொள்கிறார்கள் என்ற வேடிக்கையை காண முதுகிழவர்களான பஞ்சாயத்தார் மட்டுமின்றி அறிந்தவர், தெரிந்தவர், சுற்றுப்புறங்களில் கேள்விப்பட்டவர் எல்லோருமே கூடிவிட்டார்கள். கரியமல்லருக்கு பேரப்பையனின் உயர்கல்வியையும் பெருமையும் குறித்து புகழ்பாடி பூரிக்க அது ஒரு அரிய சந்தர்ப்பமாக அமைந்தது. வந்து குழுமிய விருந்தினருக்கு உணவளிக்கும் பொறுப்பை மகிழ்ச்சியோடு அவர் ஏற்றுக்கொண்டிருந்தார். பார்வின் பாட்டனாருக்கு அன்று இளமை திரும்பிவிட்டார் போல குதூகலம் உண்டாகியிருந்தது. கன்னி பெண்களை காணும் போதெல்லாம் உற்சாகத்துடன், என்ன பெண்ணே, 50 இளைஞர்களை அழைத்து வா, அவர்களுக்கு போட்டியாக இந்த கல்லை தூக்கி உன்னை தூக்கி போகிறேன் என்று வம்புக்கு இழுத்தார். ரங்கனின் தந்தை விருந்தும் கூட்டமும் கண்ட மகிழ்ச்சியில் கிருஷ்ணன், ரங்கன், ஜோகி ஆகிய 3 புகழை மாறி மாறி பாடிக்கொண்டிருந்தார். 3 அவளை அடைய தகுதி பெற்றவர்களே என்ற பொதுவில் பார்ப்பவர்கள் என்னும்படியாக அந்த பந்தயத்தை தோற்றுவித்த பெரியவர்கள் வித்தியாசமின்றி இளைஞர்களை புகழ்ந்தார்கள். பந்தய தினத்துக்குள் நடுவே 2-3 தடவைகள் ஹட்டிக்கு வந்து போன ரங்கன் திங்கட்கிழமை போட்டிக்கு ஞாயிறன்று காலையிலேயே பெண்ணுக்கு அளிக்க பல பரிசுகளுடன் மரகதமலை வந்துவிட்டான். தன் வலிமையில் அவனுக்கு நம்பிக்கை இருந்தது. கடந்த சில நாட்களாக அவன் சத்துள்ள உணவென்று முட்டையும் மீனும் இறைச்சியும் உண்டு பாரம் தூக்கு பழகுவதையே பொழுதாக கழித்திருந்தான். அவன் மனசுக்குள் கிருஷ்ணன் வெறும் சாமையும் அரிசியும் தின்பவன், மரக்கறி உணவால் உடலில் வலுயேற முடியாது என்பது நம்பிக்கை. ஜோகி அவன் தங்களுக்கு ஈடாக நினைத்திருந்தால்தானே? ஒருவேளை உணவில் உலர்ந்துவிட்ட ஒல்லிப்பயல். எனவே வெற்றியை பற்றி ரங்கன் சந்தேகமே கொள்ளவில்லை. கிளாஸ்கோ மல்வேட்டியும் சட்டையும் குல்லாயும் தரித்து உற்சாகமாக இருந்த அவன் கல்லை தூக்கும் முன் ஆவேசம் பெற விலை உயர்ந்த மதுவும் அருந்த சித்தமாக வைத்திருந்தான். அவன் எத்தனைக்கெத்தனை நம்பிக்கையுடன் இருந்தானோ அத்தனைக்கு கிருஷ்ணன் குழம்பினான். பார்வின் காதல் ஒருபுறம், யோகியை பற்றி அவன் கூறியதை வேர்த்தந்ததையும் எண்ணி பார்த்ததில் ஏற்பட்ட குழப்பம் ஒருபுறம். உண்மையில் ஜோகி பெருந்தன்மையுடன் நடப்பவன்தானா அல்லது சூழ்ச்சியாக இருக்குமா? மந்திர தந்திரங்களில் ரங்கனே ஈடுபடுவான் என்று அவன் நினைத்ததற்கு மாறாக ஜோகி அல்லவா ஈடுபட்டு விட்டான். மந்திரம் பலிக்கிறதோ இல்லையோ அது முக்கியமல்ல, அவன் உள்நோக்கம் நல்லதாகத்தான் இருக்குமா? கல்வி கற்று மெருகடைந்து சிந்திக்க தெரிந்த அவன் எண்ணங்களை குழப்பிக் கொண்டதனால் அகன்ற நெற்றியில் அடிக்கடி சுருக்கங்கள் விழுந்து மறைந்தன. நெஞ்ச தெளிவில்லையில் முகமலர்ச்சி ஏது? துள்ளும் உற்சாகம் ஏது? பாரு பேதை குருமனின் வேரில் முழு நம்பிக்கை வைத்து தனக்கு சமமில்லை என்று இருமாப்புடன் நடந்தாள். அன்று காலையிலேயே அவர்கள் கிராமம் முழுவதும் வேடிக்கை காண அநேகமாக மரகதமலைக்கு வந்து விட்டதென்று சொல்லலாம். இந்த வைபவத்தை காண ஆதவனும் இளம் தூற்றலுடன் இதமாக வீசிய காற்றுடன் வானில் உதயமாகி பவனி வந்தான். ஜோகி தாயின் விருப்பத்தை நிறைவேற்ற முன்னிரவு உபவாசம் இருந்து காலையில் மூழ்கி நெற்றியில் நீரும் சந்தனமும் அணிந்து ஒளிக்கீற்றை போல அவையில் நுழைந்தான். தந்தையும் அந்த வைபவத்தை காண முன்வரிசையில் அமர்ந்திருந்தனர். குறிப்பிட்ட நேரம் வந்ததும் பார்வின் பாட்டனார் எழுந்தார். சபையில் ஆரவாரம் எழுந்து ஆமோதிக்க பெற்று அடங்கியதும் அவர் முதலாக ஜோகியை அழைத்தார். எல்லாருடைய விழிகளும் நோயால் நலிந்து உட்கார்ந்திருந்த தந்தைக்கருகில் நின்ற ஜோகியின் மீது பதிந்தன. போட்டியின் விதிகள்: கல்லை புரட்டி கைகளில் தூக்கி நிமிர்ந்து 2 அடி முன்னால் வர வேண்டும். பஞ்சாயத்தார் பார்க்க வேண்டும். அதனன்றி நடுவில் கீழே வைத்தாலோ பூமி இடிக்க கல்லை தூக்கி வந்தாலோ போட்டியில் தவறியவராக கருதப்படுவார்கள்.
ஒருவராலுமே இந்த சாதனை நிறைவேற்ற முடியவில்லை என்றால் எவன் கல்லை அதிக தூரம் தூக்குகிறானோ அவனே வென்றவனாக கருதப்படுவான். இந்த நிபந்தனைகளை நம் இளைஞர்கள் மூவரும் ஒப்புக்கொள்வார்கள் என்று நினைக்கிறேன் என்றார். அனைவரும் ஆமோதித்தனர். ஜோகி முன்வந்து தலைப்பாகை எடுத்து வைத்துவிட்டு இறைவனையும் சபையினரையும் பஞ்சாயத்தாரையும் வணங்கினான். மனசில் உள்ள எண்ணத்தை போலியான வேகத்தாலும் வியப்பாலும் விரைப்பாலும் மறைத்து கொண்டான். உண்மையிலேயே கண்ணியை கைப்பிடிக்க ஆவலுடையவனைப் போல மைதான மூலையில் பள்ளத்தில் பதிந்தாற் போல இருந்த கல்லை நோக்கி நடந்தான். தெய்வ மைதானத்து பக்கம் செல்லக்கூடாத கன்னி பெண்களுக்கெல்லாம் ஒரே பரபரப்பு. உற்சாகம் சற்று எட்ட நின்றவர் எம்பி பார்ப்பவர் ஓடி வந்து அவ்வப்போது மாமன் வீட்டு புறமனையில் அமர்ந்திருந்த பார்வை கேலி செய்துவிட்டு ஏதேனும் செய்தி கூற செல்பவர் என்று கலகலப்பையும் சிரிப்பையும் கூட்ட வண்ணம் இருந்தனர். தனியே பரபரப்பை காட்டாதவளாக பெண்களின் கேலிகளுக்கும் பரிகாசங்களுக்கும் முகம் சிவப்பலாக காதலின் வெற்றியே நெஞ்சில் கொண்டு அவள் நின்றாள். படபடவென்று கைத்தட்டல், ஆறாவர சிரிப்பு மைதானத்தின் பக்கத்திலிருந்துதான் வந்ததென்று அறிந்த பார்வின் நெஞ்சு படபடுத்தது. யாரோ என்று பீதி துடிக்க கவலைப்படர வாயிலில் எட்டி பார்த்தபோது ஒருத்தி கேலிக்குரலுடன் அவளுடன் வந்தாள். முதலில் ஜோதி அண்ணன் தான் போனார், அவர் எடுத்து விட்டார் என்று சிரித்தாள். குரல் வெளிவரவில்லை. முகம் கருத்தது, விழிகள் நிலைத்தன. அதற்குள் இன்னொருத்தி புது செய்தியுடன் பாய்ந்து வந்தாள். ஜோகி அண்ணன் எடுக்கவில்லை, கிருஷ்ணன் அண்ணன் தான் போகிறார் என்று அவள் காதில் போட்டுவிட்டு பின்னும் வேகமாக போனான். அப்பா, ஒரு மலை இறங்கிவிட்டது. ஜோகி அண்ணன் எடுக்க மாட்டார், கோயிலில் பணி செய்தவர், பொய் கூறுவாரா? கழுத்தில் அணிந்திருந்த மணிச்சரத்தில் கயிறு கட்டி அதில் வேற இணைத்து நெஞ்சுக்கு மேலோடு உடுத்திருந்த முண்டில் சொருகியிருந்த அவள் அதை நினைத்து தெய்வத்தை வேண்டிக் கொண்டாள். அவளாக அவன் நடந்து செல்வதையும் எப்போது சிறுமியாக அவள் பார்த்திருந்த உருண்டைக்கல்லை மெல்ல புரட்டுவதையும் கற்பனை செய்து கொண்டாள். ஏற்கனவே பெண்மை தோய்ந்த மென்மையான தோற்றமுடைய அவனுக்கு முகம் சிவைக்கிறது, நெற்றி நரம்பு புடைக்கிறது. கல் அவன் கைகளுக்குள் வந்துவிட்டதா என்ன? படபடவென்று கைத்தட்டல்களும் கூச்சலுமாக ஆரவாரம் இல்லை. உண்மையில் கைத்தட்டல் இல்லாத ஆரவாரம்தான் எழுந்தது. வாயில் முற்றத்தில் ஒருத்தி கூட அவளுக்கு செய்து கூற நிற்க மாட்டாளா? அவள் பொறுமையை இழுத்து பிடித்து கொண்டு வெட்கம் விட்டு வாயிலில் எட்டி பார்த்தாள். உண்மையில் கிருஷ்ணன் கல்லை தூக்கிவிட்டானா? இல்லை, அந்த கல் அவன் பலத்தை உண்மையாகவே சோதித்துக் கொண்டிருந்தது. புத்தக ஏட்டை புரட்டி அவனுடைய மென்கரங்களில் 10 நாட்களில் கல்லை தொட்டதும் உறுதி வந்துவிடுமா? அன்றைக்கென்று கைகளில் உரம் எப்படி வரும்? ஆனால் ஜோகியின் உள்ளம் கவடமற்றது என்று நிரூபணமாகி நின்ற பின் காதலியின் உறுதியில்தான் அவன் முயன்று கொண்டிருந்தான். முகம் பிழம்பாக மூச்சு திணற நெற்றியில் முத்தான வேர்வை துளிர்த்துவிட அவன் இரு கைகளுக்குள்ளும் அந்த கல்லை அடக்கிவிட்டான். ஓர் அங்குலம், ஒரு சான், பலே பலே கிருஷ்ணா என்ற உற்சாக தூண்டுதல்களும் ஆரவாரமும் கூச்சலும் காதை பிளக்கின்றன. கல் உயர்கிறது, ஆனால் கல்லை சுமந்த இடுப்பு வளைந்தது. வளைந்தபடியே நிற்கிறதே, கால்களை அந்த பாரம் நசுக்குகிறதே, மூச்சை இரும் கொடும் கைகள் பிணிக்கின்றனவே. இதென்ன காதலா, போட்டியா, சூழ்ச்சியா, உயிரை இருக்கும் சோதனையா? இந்த சோதனையில் படித்து மிருகடைந்த கிருஷ்ணன் உயிரை விடப் போகிறானா? ஐயோ பேதமை! இவ்வுலகில் ஒரு கண்ணியின் காதல் அத்தனை உயர்வானதா? இல்லை இல்லை, அடைந்தே தீர்வேன். வளைந்த இடுப்பு கல்லுடன் நிமிரவில்லை, கை நிமிர்ந்து நழுவ விட்டது கல்லை. ஐயோ என்று கரியமல்லர் அலறியபடி ஓடி வந்தார். கல் பள்ளத்தில் நழுவி பதிந்து விட்டது. கரியமல்லர் கிருஷ்ணனை தன் மீது சாத்திக் கொண்டார். கூட்டம் பதறி அவர்களை சூழ்ந்தது. நீரை தெளிப்பவரும் என்ன என்று பதறியவர்களுமாக ஒரே கலகலப்பு. கிருஷ்ணன் வெறுக்கென்று எழுந்தான். எல்லாரும் போங்கள், ஒன்றுமில்லை தாத்தா என்ற ரோஷமும் அவமானமும் அழுத்து முகத்தினனாக அப்பால் சென்ற போது ரங்கன் கடகடவென்று சிரித்த குரல் கேட்டது. பெண் பிள்ளை போல விழுந்து விட்டான், கயலாகாதவன் என்ற இகழ்ச்சி குறி தோன்ற அவன் பார்த்த பார்வை ஜோகிக்கே வெறுப்பை ஊட்டியது. ஆறாவரத்தை அடுக்கிவிட்டு பார்வின் பாட்டனார் ரங்கனை கடைசியாக அழைத்தார். அரங்கில் என்ன நடக்கிறது என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ள முடியாத நிலையில் பார்வின் உள்ளம் விளக்கு சுடராக துடித்தது. அத்தனை பேரும் வெட்கமின்றி அவளை தனியே விட்டு சென்று விட்டார்களே. அவள் இன்னுயிர் அன்பன் வென்றானா இல்லையா? தோல்வியானாலும் வெற்றியானாலும் அந்நேரம் தெரிந்திருக்குமே. போட்டியும் வேண்டாம், பந்தயம் வேண்டாம், நான் இசைப்பவர் அவரே, மற்றவரை போகச் சொல்லுங்கள் என்று அவள் சொல்லி இருக்கலாகாதா? அவள் விருப்பத்தை வெறுக்கவோ எதிர்க்கவோ எவருக்கும் தகுந்த காரணமில்லையே. விளையாட்டாக பேசிய பேச்சு அவள் வாழ்வை பந்தய பொருளாக்கிவிட்டதே. ஆனால் அவள் விருப்பம் பலிக்கும், குறும்பன் வேர் பொய்க்காது. அப்படி தோல்வி காண்பதாக இருந்தால் ஜோகியாக ஏன் குறும்பனிடம் பரிகாரம் வேண்டி வேர் பெற்று வர வேண்டும்? எல்லாம் தேவன் நினைப்பில் நடப்பவை. ஆஹா! ஒரே கூச்சல் கரகோஷம். அவள் உள்ளம் துள்ளியது. தோழிகள் ஓடோடி வந்தனர். கல்லை தூக்கியவர் கடைசியில் அந்த அண்ணன் தான். நான் தான் முதலிலேயே சொன்னேனே, எனக்கு அப்போதே தெரியும். விஷயத்தை நேராக சொல்லாமல் இன்னும் எதற்கு இவர்கள் மனசை துடிக்க வைக்கிறார்கள்? பாரு, இனிமேல் பணக்காரி என்றால் ஒருத்தி, பணக்காரி மட்டுமல்ல, ஒத்தைக்கு போகும் சீமாட்டி என்றால் மற்றவள்.
அத்தையும் ஜோகி அண்ணனும் ஈயாடாத முகத்துடன் வருகிறார்களே. ஜோகி அண்ணன் முகத்தில் கொஞ்சம் கூட மகிழ்ச்சியின் சாயை இல்லையே. பந்தயத்தில் வெற்றி மாலை சூடியவர் யார்? யாரடி என்றால் பாரு நெஞ்சு துடிக்க. அந்த பெயரை காது குளிர சொல்லடி என்று கலீரென்று சிரித்து அவள் வயிற்றெரிச்சலை கொட்டி கொண்டார்கள். இந்த அமளியில் நீலமும் மஞ்சளுமாக இணைக்கப்பட்ட மாலை அணிந்து கண்களில் வெற்றி சிரிப்பு கெக்களி கொட்ட ரங்கன் அவர்கள் இருந்த வீட்டை நோக்கி ரங்கம்மை, தந்தை முதலியோர் சூழ வந்தான். அவளுக்கு குருமன் தந்த வேரோடு நெஞ்சி பகீரென பற்றி கொண்டது போல இருந்தது. மோசக்கார பாவி ஜோகி ரங்கனுக்காகவா சதி செய்தான் நயவஞ்சகன்? மணிக்கல்லட்டிக்கு உடனே ஓடிவிட வேண்டும் போல உடல் பறந்தது அவளுக்கு. ஆனால் கால்கள் துவள அங்கேயே சோர்ந்து உட்காரத்தான் அவளால் முடிந்தது. அதிகாரம் 10. மனை புகுந்தாள். குருமன் அளித்த வேர் தந்தையின் காய்ச்சலுக்கு குணமளித்ததே. தந்தையின் முறைக்காய்ச்சல் அந்த வேரில் வீரியம் குன்றி அவருடைய மெலிந்த உடலை பிணைத்த பிடியினின்றும் தளர்ந்து வருவதை கண்டவன் பாரு தன் இனியவுடன் கூடி வாழவே பந்தயம் அனுகூலமாகும் என்றளவா தெம்புடன் இருந்தான். அது பொய்யாகிவிட்டதே. ரங்கனாலும் பந்தை விதிப்படி கல்லை தூக்கி கொண்டு நடந்து பஞ்சாயத்தார் முன்பு வர முடியவில்லை. கிருஷ்ணன் நிமிர்ந்த போது கல் நழுவி விழ சாய்ந்து விட்டான். ரங்கன் முக்கி முனகி கல்லை பூமியில் படாமல் தூக்கி கொண்டு நிமிர்ந்து நின்றான். அவ்வளவே. பந்தயத்தில் அவன் கெளித்ததாக தீர்ப்பாகிவிட்டது. பாவி குறும்பன் இப்படி பழி செய்தானே. அந்த அன்பு பூங்காவிலே மலையொன்றோ விழுந்துவிட்டது. கிருஷ்ணனின் முகத்தை பார்க்க முடியவில்லை. பார்வைதான் எப்படி பார்ப்பான்? துன்பங்களில் தோய்ந்த சிந்தனையில் சுழன்று சுழன்று வந்த அவனுக்கு அப்போதுதான் உண்மை தெள்ளத் தெளிவாக விளங்கினால் போன்று இருந்தது. அசட்டுத்தனம்தான். காய்ச்சலுக்கு குருமன் தந்தவேர் கசப்பு மூலிகை. அவர்கள் அன்று வரை அறிந்திராத அந்த மூலிகை இரத்தத்தில் கலந்து நோவை சிக்கென அறுத்தது. மந்திரமும் மாயமும் எண்ணி வாங்கும் வேர் மூலிகையாகுமா? அந்த ஞானம் ஏன் அவனுக்கு அப்போதே வரவில்லை? முன் சென்று தைரியமாக பந்தயம் வேண்டாம் என்று பாருக்காக அவன் விலகி இருக்கலாமே. சுற்றியுள்ள கோலாகலத்திலும் வேடிக்கையிலும் கலந்து கொள்ள மனமின்றி ஜோகி தனியே கொட்டிலின் பக்கம் சென்றான். மாதிக்கு மகன் தோல்வியடைந்தது கண்டதுமே மற்றவர் வெற்றி காண பொறுக்கவில்லை. விளைநிலத்தை நோக்கி கிளம்பிவிட்டாள். எதிர் வீட்டில் ரங்கம்மை பாருடன் வந்தவர்களில் பெரும்பாலோரை சேர்த்து கொண்டு விருந்துக்கு சோறு சமைப்பதில் மும்முரமாக முனைந்திருந்தாள். கைத்தடியை ஊன்றிக்கொண்டு ஜோகியை தேடும் விழிகளை உடையவராக லிங்கையா வந்தார். வீட்டின் புறமனையில் பார்வையும் 1-2 ஊர் பெண்மளையும் தவிர யாருமில்லை. கோட்டிலுக்கு நடந்தார். அவர் நினைப்பு சரியே. சோகம் கப்பிய முகத்தினனாக ஜோகி அங்கு இருக்க கண்டார். மங்கை ஒருத்திக்காக மனசை இடிய விடுவதா? அவர் மெல்ல அவன் முகத்தை நிமிர்த்தினார். ஜோகி, என்னப்பா வருத்தமா ஜோகி? எதற்கு என்றான் மகன். உன் முகம் சொல்லுகிறதே. ரங்கன் தானே முதல் முறைக்காரன் என்று தந்தை சிரித்தார் மெல்ல. அப்பா, முறைக்காரனாக இருந்தாலும் இது பாவம், நிறுத்திட வேண்டும் என்றான் ஜோகி இதழ்கள் துடிக்க. அவர் திடுக்கிட்டார். தேவர் அருளால் நிகழ்ந்திருப்பது மகனே. ஒரு நல்ல பெண் அந்த குடும்பத்துக்கு வர வேண்டும் என்று நினைத்தேன். பையனும் குடும்ப பொறுப்பு இல்லாமல் மண் ஓட்டாமல் போய்விடக்கூடாது என்று வேண்டினேன். அந்த குடும்பத்துக்கு ஒன்றுக்கும் உதவாத செம்மண் பூமி போல சீரழியக்கூடாது என்று கவலைப்பட்டேன். இரிய உடையாரின் அருள். நல்ல பெண் பாரு வருகிறாள். மனசிலேயே பொறாமையுணருக்கு இடம் கொடுக்கலாமா ஜோகி? அவர் விரல்கள் அவன் தலைமுடிக்குள் இதமாக புரண்டன. நீங்கள் உண்மையை அறியவில்லையப்பா. நான் பொறாமைப்படவில்லை. இரிய உடையாரின் கருணையால் கல்லும் முள்ளும் களைந்து பண்படுத்திவிட்ட நிலம் போல நான் மனசை வைத்துக் கொள்ள எப்போதும் முயல்கிறேன். ஆனால் நீங்கள் 2 ஒத்த உள்ளங்களை பிரித்து விட்டீர்களே அப்பா. கிருஷ்ணனையும் அவளையும் பிரித்து விட்டீர்களே. யானை தேர்ந்து மாலையிட்டவன், அரசுரிமைக்கு உரியவன் பெண் ஒப்பினால் மணாளன் என்ற நம் வழக்கு மொழியை திருப்பி கல்லை புரட்டியவன் கண்ணுக்கு உரியவன் கண்ணிக்கு உரியவன் என்றதாக்கியது பெரும் தவறு. மனம் ஒப்பாமல் நம் வீட்டில் பிரிவு ஏற்படவில்லையா? மறுபடியும் அவர் மகனுக்கே ஒப்பாத பெண்ணை இணைக்கிறீர்களே. பையனின் விழிகளில் ஒளிர்ந்த ஒளியை பார்த்த தந்தைக்கு உடல் முழுவதும் சிலிர்ப்போடியது. உண்மை. ஆனால் பாரு சிறுமியாக நின்ற நாள் முதலாக அவர் அவளை பார்த்திருக்கிறார். அவளிடம் சுயநலமும் சிறுமை குணங்களும் இருக்கும் என்று அவர் நினைக்கவில்லை. அவள் ரங்கனின் தாயை நினைவுக்கு கொண்டு வரும் அழகி. ஆனால் ஜோகியின் அன்னையை போன்ற அமைதி, அடக்கம் முதலிய அருங்குணம் பண்புகளை கொண்டவள். அப்பா, கிருஷ்ணனும் அவளும் ஒருவரை ஒருவர் அன்பு கொண்டு நேசிப்பவர், பிரிப்பது தகாத செயல் என்றான் ஜோகி உணர்ச்சி துடிதுடிக்க. இருக்கலாம் ஜோகி. தன் அன்பையும் ஆசையும் தியாகம் செய்து கலங்காமல் வாழ்வை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல பெண்ணையே ரங்கன் மணக்க வேண்டும் என்று நான் எண்ணுகிறேன் என்றார். அப்பா என்று ஜோகி அலறுவது போல கத்தினான். கேள் மகனே, பொறுமையாக கேள். கல்யாணம் என்பது எதற்கு? நாம் கூடி வாழ்ந்த பூமி திருத்தி விளைவிக்க வேண்டும். நிறைய குழந்தைகள் நம் முற்றங்களில் விளையாட வேண்டும். கன்று காளைகள் பெருக்க வேண்டும்.
ஆணும் பெண்ணும் வாழ்வில் இதற்காகத்தான் பங்கு கொள்ள வேண்டும். ஜோகி வாயடைத்து நின்றான். அவர் தொடர்ந்தார். கிருஷ்ணன் படித்தவன், பசையும் ஒட்டுதலும் நீங்காத குடும்பத்தில் பிறந்தவன். அவன் தன்னை திருப்தி செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்துடன் வருபவளாக இருந்தாலும் குடும்பத்தில் ஒட்ட வைத்துக் கொள்ளும் வசதிகள் அங்கு உண்டு. இங்கே நிறைவை வேண்டி வருபவளாக இருந்தால்தான் பிரிவு உண்டாகும். பாரு, இந்த குடும்பத்துக்கு நிறைவை அளிப்பாள். ரங்கனின் வாழ்வை செம்மை செய்ய அவளை போன்ற பெண்ணே தேவை. கேட்டாயா ஜோகி, உன் பெரியப்பன் வாழ்விலேயே ஒட்டவில்லை. அவர் எதற்கும் கவலைப்படுவதில்லை. கிடைக்கும் இன்பத்தை அனுபவித்துவிட்டு தம்மை மறந்து பாடிக்கொண்டிருக்கிறார். அவரை போன்ற மனிதர் எவரையும் நான் பார்க்கவில்லை. ஆனால் ரங்கன் அவரை போல இல்லை. மண்ணோடு இசைந்து சூதுவாத அறியாது வாழும் வாழ்வை விட்டு விலகிவிட்டான் என்று அஞ்சுகிறேன் மகனே. அதனால்தான் அவள் பந்தயத்தில் கிழிக்க வேண்டும் என்று வாழ்த்தினேன். ஜோகி ஜோகி அந்நேரம் வரையிலும் இளம் உள்ளத்தில் ஒரு பெண்ணுக்காக குமிழியிடும் ஆசைகளையும் கனவுகளையும் பிரதானமாக எண்ணியிருந்தான். அப்போதுதான் அந்த இளமை ஆசைகளுக்கு அப்பால் ஓர் பேருண்மை பொதிந்து கிடக்கிறது. வாழ்க்கை இன்பம் அனுபவிப்பதற்கு மட்டுமன்று, முயற்சியின்றி தானாக கிட்டுவது இன்பம். மண்ணை வெட்டும் போதும், விதையை தெளிக்கும் போதும், அதை முளைவிட்டு செழித்து கதிர் சாயும் போதும், அருவியில் மூழ்கும் போதும், மாடுகள் கறக்கையில் பால் பொங்கி வரும்போதும் இன்பம் நினைத்தா செயல்படுகின்றன? இல்லை, நன்மைக்காக செய்யும் செயல்களாக அவை பழக்கத்தில் ஊறிவிட்டன. அப்போது இன்பம் வருகிறது. அதுபோலவே ஒரு பெண்ணை கொண்டு வந்து இருவரும் சுயநலமின்றி குடும்பத்துக்காக, ஹட்டிக்காக, உலகுக்காக கூடி வாழ்கையிலேயே இன்பம் கிட்டும் போலும். அவனுடைய ஐயன் எவ்வளவு அழகாக கூறினார். அவனுடைய அம்மை அந்த குடும்பத்தில் கண்டதென்ன? ஆனால் அவள் அன்பும் தியாகமும் அல்லவா உருவாக்க வந்தவள். எத்தனை கஷ்டங்கள் வந்தும் அவள் குடும்ப பந்தத்திலிருந்து விலகாதது ஏன்? நான் சிறுவனாக சொல்லிவிட்டேன் அப்பா. ஆருவின் முகம் பார்த்து வருந்தியதால் படபடப்பாக கூறிவிட்டேன் என்றான். இந்த வயசில் அப்படித்தான் சலனம் உண்டாகும். வென்றுவிடு மகனே என்றார் தந்தை. இருவருமாக வீடு நோக்கி வந்தனர். புறமனையில் பாரு மட்டுமே இருந்தாள். அவர்களை கண்டது முகத்தை திருப்பிக் கொண்டாள். ஆத்திரம் கண்ணீர் துளிகளாக பீறி வந்தது. பாரு, இதை பார். பாரம்மா. லிங்கையா அன்பும் ஆதரவும் கனியும் குரலுடன் அவள் தலையை திருப்பினார். மலைகள் சரிந்து கடல்கள் பொங்குவது போன்ற உணர்ச்சிகளை அடக்குவள் போல கண்ணீரை சமாளித்து கொண்டு அவள் பார்த்தாள். வருத்தப்படுகிறாயா பாரு? முகம் தாழ்ந்தாள். கண்ணீர் சிந்தியது. அசட்டு பெண்ணே, ஏன் வருத்தப்படுகிறாய்? இதோ பாரம்மா. பெண் அடுப்பு தீ போல குடும்பத்தை நல்ல விதமாக உருவாக்கும் சக்தி. அவள் புகையலாமா? பாலை கூட குடிக்காமல் வீட்டுக்காக தியாகம் செய்யும் சக்தி ஒளிர இந்த வீட்டுக்கு நீ வருகிறாயம்மா. மங்களத்துக்கு உரியவளாக சீர்குலைந்து வரும் ஒரு குடும்ப செல்வத்தை நிரப்ப நீ வருகிறாயம்மா. சின்ன சின்ன எண்ணங்களை விட்டுவிடு. பெரிய பொறுப்பு உன்னை தேடி வந்து விட்டது. அன்பின்றி தேய்ந்த ஓர் உள்ளத்துக்கு ஆக்கமளித்து நல்ல குடும்பமாக ஒளி கூட்ட வருகிறாயம்மா குழந்தை. மாமா என்று தன்னையும் அறியாமல் அவள் கால்களில் பணிந்தாள் பாரு. ஓர் ஆவணி நன்னாளில் அவள் ரங்கனின் இல்லத்தை உளரச் செய்யும் வைபவம் நிகழ்ந்தது. கோத்தர் இசை முழங்க புத்தாடை அணிந்த ரங்கன் ஜோகி, தங்கை, சிறிய தந்தை முதலியவருடன் பரிசு பொருட்களையும் 200 ரூபாய் வெள்ளிப்பணத்தையும் சீரெடுத்து மணிக்கல்லட்டி சென்று பெண்ணை அழைத்து வந்தான். செம்மண் தீட்டி புதுப்பித்த மனைவாயிலேயே மணப்பெண் வந்து நின்றதும் மாதி வீட்டின் முதியவள் மாமி என்ற ஸ்தானத்தில் நின்று குடத்திலிருந்து ஒழுகும் நீர் போல வழி வழி வரும் இந்த குடும்ப வளர்ச்சி ஏற்றுக்கொள்வாயாக என்று அவளிடம் ஒப்பிப்பதைப் போல நீரை குடத்து நின்றும் மணப்பெண்ணின் கைகளில் மும்முறை வார்த்தாள். நீர் அவள் கைகளை நனைத்து கால்களில் விழுந்து ஓடிய பிறகு தட்டிலிருந்து பொற்கொம்பியில் கோக்கப்பெற்ற மணிமாலையை எடுத்து பார்வின் கழுத்தில் போட்டு அவளை உள்ளே வரவேற்றாள். புறமனையில் கம்பள விரிப்பில் புது வட்டில் வைத்து அண்ணன் மனைவியை ரங்கம்மை அழைத்து உட்கார வைத்தாள். புது பாலுடன் சாமை சொற்றை மாதி வட்டித்தாள். பாருவுக்கு பாலன்னம் இறங்கவில்லை. பெண்கள் குழுமி கேலி செய்தார்கள். ஒருத்தி ரங்கனை முன்பாக அழைத்து வந்து எடுத்துக்கொடு ரங்கண்ணா என்றாள். முகம் சிவக்க பாலும் சோறும் நாவில் பட வைத்த பாரு எழுந்ததும் ரங்கம்மை கைக்கு நீர் வார்த்தாள். பின்னர் கோத்தர் இசை முழக்கினர். புதுக்குடம் பொற்குடம் போல சித்திர வாழைப்பாடுகளும் மஞ்சளும் சந்தனமுமாக விளங்கியது. ரங்கி குடத்தை எடுத்து அண்ணன் மனைவியிடம் கொடுக்க கன்னி பெண்களும் சுமங்கலிகளும் புடைசூழ மணப்பெண் அருவி நீர் எடுக்கச் சென்றாள். மங்கள இசையோடு அருவி நீர் எடுத்துக்கொண்டு அந்த வீட்டினுள் மீண்டும் நுழைகையிலே பாருவுக்கு மாமனின் சொற்களே நினைவில் பளிச்சிட்டன. இந்த வீடு எனக்கு, இந்த வீட்டின் பொறுப்பு எனக்கு என்று அவள் உள்ளத்திலும் உடலிலும் நிறைந்து நின்ற பெண்மை என்னும் ஆற்றல் பெருமையுடன் நிமிர்ந்தது. சின்னத்தனமான அற்ப உணர்வுகளுக்கு அப்போது அவளுள் இடமில்லை. 2ஆம் பாகம் முற்றிற்று.